நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். சார், நான் காத்திருக்கிறது ரெடி, ஆனாலும் ஃபைனல் ரிசல்ட் நல்லதாக இருக்கணும் என்று எண்ணக்கூடிய கடகராசி அன்பர்களை எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? விஸ்வாச வருடம் புரட்டாசி மாதம் 17/1/2025 புதன் கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடிய மாதம். கடகராசிக்காரர்களாக நமக்கு எப்படி இருக்கும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கடகத்தில் லக்னம் அண்ட் சந்திரன், 2 சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சனி அதாவது வக்ரம், மிதுனத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். மிக அற்புதமான மாதம் சார் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி, அது குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அந்த சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்துக்கு அதிபதியானவன், 7க்கும் 8க்கும் அதிபதியானவன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கான். 2க்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கான். லக்னத்திலேயே சந்திரன் இந்த மாதம் ஆரம்பிக்கிற போது அந்த சுக்கிரன் ஒரு 25ஆம் தேதி வாக்கில் புதனோட, அதாவது சூரியனோட சேர்றதுக்கு புதனுடைய வீட்டுக்கு போறார். அந்த புதன் 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு போறார். இப்படியான ஒரு அருமையான காம்பினேஷன் சார். நமக்கு ஏற்றத்தாழ்வுடைய அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதுவுமே நிலையா நிற்க விடாது சார் இந்த மாதம், புரட்டாசி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரே காலில் சக்கரத்தை கட்டின்னு ஓட வேண்டியதுதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி பார்க்கலாமே. நமக்கு என்ன உபாதைகள் வரும்? ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலைஸ்டு, கொஞ்சம் பணம் வேணும் அல்லது நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அது தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படக்கூடியது, சின்ன விஷயமா இருக்கும், நினைச்சதுக்கெல்லாம் கோவம் வரும். ஏன்டா இது கோவம் வருதுன்னே தெரியாது கோவம் வரும். இருந்தாலுமே நமக்கு ரொம்ப எரிச்சல் தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் மிக அற்புதமான மாதம் சார். நான் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியதாக, நிலம், வீடு, வாகனம், வாசல் இதெல்லாம் வாங்குபவர்களுக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டு குடையவனவன், 5க்கும் 10க்கும் உடையவன் செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கான். சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரன் நமக்கு 2ல் இருக்கான். இப்படி இருந்தாலே நல்ல ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய மாதம், அற்புதமான மாதம் இது. நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். கவலைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. 12ல் குரு இருந்தாலும் நம்மை அற்புதமாக வழிநடத்தக்கூடிய குரு. ஏன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலேயே, துலாத்திலேயே, அந்த துலாத்த வீட்டையே குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் நில வீடு மாதம் வாங்குபவர்களுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவர்களுக்கு, ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவர்களுக்கு, இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவர்களுக்கு, நம்ம 2ல் தான் இருக்கோம், மாறணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடியது இந்த மாதம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக வெளிநாடு செல்பவர்களுக்கு, வெளி மாநிலம் செல்பவர்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரில் போகலாம், ஒரு டூரிசம் இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக போகலாம், அதையெல்லாம் நடக்கக்கூடியதாக. ஏன்னா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனியுடைய வீட்டில், அதே சமயத்தில் 9ஆம் பார்வையாக குருவால் பார்க்கக்கூடிய ராகு. இதை செய்வதற்காக நமக்கு அற்புதமாக சந்தர்ப்பமாக இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்குள்ள உறவை மிஸ் பண்ணிடாதீங்க. அவர்களால் நமக்கு நிறைய நன்மை அதிகம். சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதெல்லாம் விட்டுருங்க. அவன் ஏதாவது சொல்லுவான், நாம் ஏதாவது சொல்லுவோம், அது உறவினர்களுக்குள்ளேயா நண்பர்களுக்குள்ள இல்லையா, அதெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்துக்காத, மனதை சஞ்சலப்படுத்தாமல் திடமாக வைத்துக் கொண்டோமே இருந்தோமே ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ அந்த சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியவனாக சனி இருக்கிறான். அதனால நம்ம 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, செவ்வாய் நமக்கு 10ஆம் வீட்டுக்குரியவன செவ்வாய் நம்முடைய 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிலம், நீர் சம்பந்தப்பட்ட இதில் போடக்கூடிய ஷேர்ஸில் போடக்கூடியது பணம், அதில் எந்த பணம் போட்டாலுமே நிச்சயமாக லாங் டேர்முக்கு நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்குன்னு போட்டு வச்சோம்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஷேர்ஸில் போட்டாலும் சரி, நிலம் ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் சரி, ஒரு வீடு மனை வாங்கினாலும் சரி, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மென்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இயல், இசை, ஒளி சம்பந்தப்பட்ட திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அப்படி இப்படியமாக தான் இருக்கும். நாம் நினைச்சது நடக்கும், கிட்டக்க போச்சே தட்டி பறிச்சுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் வேற ஒருத்தருக்கு போயிடும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கிட்டக்க தான் எழுதியிருக்காருன்னு வாங்க. ஆனால்
போயிடுச்சா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதுக்காக மனசை திடப்படுத்திக்கோங்க, மனசை தளர விடாது. ஏன்னா இன்னைக்கு போனால் நாளைக்கு வந்துட போகுது. மனம் மட்டும் தளரவே கூடாது, முயற்சியை கைவிட்டு விடவே கூடாது. மேலும் முக்கியமாக இந்த மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதாக இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் மருத்துவத்தால் ஏற்படக்கூடிய செலவினங்கள், 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது 10ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய் நம்முடைய 4ஆம் வீட்டில் இருக்கிறது, நம்முடைய வீட்டை பார்க்கறது. அதனால் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள். ஏன்னா என்ன சங்கடங்கள்னா, தலை அதனுடைய சுற்றி இருக்கக்கூடியது, கண் சம்மந்தப்பட்ட தலை, கண் இதழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏறச்சே இறங்கச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாடிப்படியில் ஏறும்போது, இறங்கும்போது, அல்லது ஒரு பயணிக்கும் போது, ரயில்லையோ பஸ்லேயோ பயணிக்கும் போது, கார்லேயோ ஏறும்போது இறங்கும்போது மிக மிக கவனம் தேவை. இன்னும் சொல்ல போனால் நடக்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார், அவ்வளோதான். இதையெல்லாம் நம்ம செஞ்சு வரணும்னா கூடவே இன்னும் ஒன்று மட்டும் செஞ்சுடுவாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய மாதம். நம்மை படைத்த வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை மறந்து விடாதீர்கள். அவனுக்கு ஏதாவது செய்யுங்க, இறைவனுக்கு ஏதாவது செய்துவார்கள். குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டு விடாதீர்கள். தினமும் ஈவினிங் 7 to 8 ஈவினிங் வீட்டில் விளக்கேற்றி வந்தீர்களேயானால் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை அந்த படத்தின் முன்னே வைத்து ஒரு 2 நிமிஷம், அதிகமாக வேண்டாம், விளக்கேற்றி மனதார அவனை நினைத்து, அவளை நினைத்து, தாயை நினைத்து வணங்கி வந்தோமையானால் எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.